டாலர் தான் ராஜான்னு போன வீடியோல பார்த்தோம். ஆனா இப்போ அந்த ராஜாவோட அரியணை ஆடுதா? உலக நாடுகள் பலவும், குறிப்பா சீனா, ரஷ்யா மற்றும் நம்ம இந்தியா டாலரை ஓரங்கட்ட ஒரு பெரிய முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் தான் டி டாலரைசேஷன். திடீர்னு ஏன் எல்லோரும் டாலரை வெறுக்கிறாங்க? இதுக்கு முக்கிய காரணம் பயம். யுக்ரைன் போர் வந்தப்போ அமெரிக்கா ரஷ்யா மேல ஒரு பெரிய அஸ்திரத்தை வீசினாங்க. ரஷ்யா வெளிநாட்டு வங்கிகள்ல சேர்த்து வச்சிருந்த 300 பில்லியன் டாலரை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இத பார்த்த மத்த நாடுகளுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. நாளைக்கு நமக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை வந்தா நம்ம பணத்தையும் இப்படிதான் புடுங்கி வச்சுப்பாங்களோ? இந்த பயம்தான் டி டாலரைசேஷனுக்கு முதல் காரணம். இதனால பிரிக்ஸ், அதாவது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா நாடுகள் ஒரு புது முடிவெடுத்தாங்க. நம்ம எதுக்கு டாலர்ல வியாபாரம் பண்ணணும்? நம்ம கரன்சிலேயே பண்ணலாமே. உதாரணமா, இந்தியா ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கும்போது டாலர் கொடுக்காம ரூபாயையோ அல்லது யுஏஇ திர்ராமையோ பயன்படுத்த முயற்சி பண்றாங்க. சீனா இன்னும் ஒரு படி மேல போய் சவுதி அரேபியா கிட்ட எண்ணெயை யுவான் கரன்சில விப்பீங்களான்னு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இத பெட்ரோ யுவான்னு சொல்றாங்க. மூணாவது, தங்கம். உலகத்துல இருக்கிற மத்திய வங்கிகள் இப்போ டாலரை சேமிக்கிறத குறைச்சிட்டு வேகமா தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க. ஏன்னா டாலரை அமெரிக்கா அச்சடிக்கலாம், கட்டுப்படுத்தலாம். ஆனா தங்கத்தை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. அப்போ டாலர் காலியாயிருமா? உடனே ஆகாது. டாலரை நம்புற அளவுக்கு மக்கள் இன்னும் சீனாவின் யுவானையோ இந்திய ரூபாயையோ நம்ப ஆரம்பிக்கல. ஆனா ஒன்னு உறுதி, இனிமே உலகம் டாலர் மட்டும் சார்ந்திருக்காம பல கரன்சிகளை சார்ந்திருக்க போகுது. அடுத்த வீடியோல ஸ்விஃப்ட் சிஸ்டம்னா என்ன, அமெரிக்கா எப்படி உலக பணப்பரிமாற்றத்தை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.